அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வானவர்கள் பிரார்த்தனைக்கு ஆமீன் சொல்வது. இறைதூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தொழுவிப்பவர் இமாம் ஆமீன் கூறும்போது நீங்களும் ஆமீன் அவ்வாறே ஆகட்டும் என்று கூறுங்கள். ஏனெனில் எவர் ஆமீன் கூறும் நேரமாவது வானவர்கள் ஆமீன் கூறுகின்ற நேரத்துடன் ஒத்தமைந்து விடுகின்றதோ அவருக்கு அதற்கு முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் புகாரி 780. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, நீங்கள் நோயாளியையோ இறந்தவரையோ சந்திக்க சென்றால் நல்லதையே சொல்லுங்கள். ஏனெனில் நீங்கள் சொல்வதற்கு வானவர்கள் ஆமீன் கூறுகின்றனர் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். என் கணவர் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்தபோது நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று, அல்லாஹ்வின் தூதரே, அபூ சலமா இறந்துவிட்டார் என்று கூறினேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறைவா, என்னையும் அவரையும் மன்னிப்பாயாக, அவருக்கு மாற்றாக அவரைவிட சிறந்த துணையை எனக்கு வழங்குவாயாக என்று கூறுமாறு என்னிடம் சொன்னார்கள். நான் அவ்வாறே பிரார்த்தித்தேன். அவரை விட சிறந்தவரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அல்லாஹ் எனக்கு துணையாக வழங்கினான். நூல் முஸ்லிம் 1677. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் கண்ணெதிரே இல்லாத தம் சகோதரருக்காக பிரார்த்தித்தார், அதற்கென நியமிக்கப்பட்டுள்ள வானவர் ஆமீன், இறைவா ஏற்றுக்கொள்வாயாக, அதை போன்றே உமக்கும் கிடைக்கட்டும் என்று கூறுகிறார். இதை என் தலைவர் அபூ தர்தா என்னிடம் கூறினார் என அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மனைவி உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் முஸ்லிம் 5280. ஜஸாக்கல்லாஹ் கைரன் கஸீரா.